Hi everyone, welcome to Moon Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ மராத்திய வார் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் தான் பார்க்க போறோம். ஆங்கிலேய மராத்திய போர்கள் இதை பத்தி பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன டேட்டாஸ்லாம் இம்பார்ட்டன்ட் மெயின் டேட்டாஸ் இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெயின் டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டாலே போதும். இது ரிலேட்டடாக நமக்கு எக்ஸாம்ல எந்த கேள்விகள் கேட்டாலும் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ரொம்ப டீப்பா இதுல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு போர்கள் எடுத்துக்கிட்டால் அப்படின்னு நம்ம என்ன பார்ப்போம், நம்மளுக்கு ட்ரீட்டிஸ் பார்க்க போறோம். யாருக்கும் இடையில் நடக்குது, இல்லை யார் வெற்றி பெறுறாங்க, அந்த ட்ரீட்டில எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரினா இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் நம்ம இதில் பார்த்துக்கிட்டாலே ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய மராத்திய போர்கள்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பாருங்கன்னா மூன்று இருக்கு. ஓகே, முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் என்ன வருடம்? இது வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வார் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு பேட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு இயர்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அந்த இயரை வந்து கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1775 to 1782. நெக்ஸ்ட் பாருங்க, இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 to 1805. நெக்ஸ்ட் மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817 to 1818. ஸோ இந்த மூணு இயர்மே, இந்த மூணு போரோட இயர்மே நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ 1775 to 1782 இது முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர். இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 to 1805 அப்படின்னு பார்க்குறோம். மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817 to 1818. ஸோ இந்த இயர் வந்து கிளியரா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த இயர்ல என்ன ட்ரீட்டிஸ்லாம் வந்து அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மராத்திய போர், மராத்தாஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ சத்ரபதி சிவாஜி அவர்கள்லாம் பார்த்துருப்போம் நம்ம இல்லையா, மராத்தாஸ் படிக்கும்போது அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேஷ்வா அப்படின்ற பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய பிரதம மந்திரி பதவிக்கு ஈக்குவலான ஒரு ரேங்க் தான் வந்து பேஷ்வா அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அரசருக்கு அடுத்த மன்னருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவலண்டான ஒரு பதவி தான் அப்படின்னு வந்து பேஷ்வா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா பேஷ்வாக்கள் என்ன பண்றாங்க, மராத்திய சார்பாக பேஷ்வாக்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இங்க இம்பார்ட்டண்டா வருது. ஸோ 1772ல யாரு பாத்தீங்கன்னா பேஷ்வாவா இருந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலாம் மாதவராவ். ஓகேங்களா? ஸோ முதலாம் மாதவராவ் இந்த ரேஞ்சில தான் அந்த இயர்ல முதலாம் மாதவராவ் தான் வந்து உங்களுக்கு இருந்திருப்பாரு. 1772ல பாத்தீங்கன்னா அவர் இறந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அவருடைய மரணம் வந்து முதலாம் மாதவராவ். ஓகேங்களா? அவருடைய மரணம் வந்து பாத்தீங்கன்னா 1772. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு வந்து வாரிசு இருக்காது. ஸோ அதனால அதுக்கு அடுத்தபடியா பேஷ்வாவா யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா இவருடைய சகோதரர். ஓகேவா? நாராயண ராவ் அப்படின்றவர் வருவார். ஓகேவா? நாராயணன் ராவ். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதவராவ் ராவ் 1 இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட பிரதரான நாராயணன் ராவ். கிளியரா இருக்கா? சோ இப்படிதான் நம்ம வந்திருக்கு. ஆனா நாராயணா வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் சித்தப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ ரகுநாத் ராவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. சோ அவர் என்ன பண்றாரு, இந்த நாராயண ராவ் அவர்களை வந்து கொன்னுட்டா நாம அடுத்து அந்த பதவிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுறாரு. சோ அதனால நாராயண ராவை வந்து கொன்னுடுறாரு. சோ யாருன்னா ரகுநாத் ராவ். கிளியரா? ஓகேவா? சோ மாதவராவ் இருக்கார் ஃபர்ஸ்ட், முதலாம் மாதவராவ் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பிரதரான நாராயணராவ் வந்து பேஷ்வாவா வந்து பதவி ஏற்கிறாங்க. ஆனா அது வந்து யாருக்கு பிடிக்கல, ரகுநாத ராவ். ஸோ அவரோட சித்தப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரிலேஷன்ஸ் இருக்கக்கூடிய அவருக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா அவர் அந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இதனால இவர் வந்து நாராயணாவை கொன்னுடுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இவர் தான் அந்த பேஷ்வா பதவிக்கு வந்தாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஓகேவா? ஸோ நாராயணன் ராவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சன், அவருடைய சன் பாத்தீங்கன்னா இரண்டாம் மாதவராவ். ஓகேவா?
ஸோ இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த ஒரு 40 days தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் வந்து இவர் பேஷ்வா அந்த பதவியை வந்து இரண்டாம் மாதவராவுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. ஸோ மூத்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இது ரகுநாத ராவுக்கு பிடிக்கல. என்னடா இது, நாம அந்த பதவிக்கு வரலான்னு பார்த்தா இவங்க வந்து நாராயண ராவோட சன், அவங்களோட பையனை வந்து கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 நாட்கள், ஓகேவா, சோ பிறந்த ஒரு 40 நாட்கள் தான் ஆயிருக்கு. அந்த குழந்தை எப்படி நம்மளுக்கு வந்து ஆட்சி பொறுப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரளவுல வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இரண்டாம் மாதவராவை வந்து ஆக்கிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ஆட்சி பொறுப்பு, இந்த ஆட்சி பொறுப்பெல்லாம் பாத்துக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மூத்த அமைச்சர், ஓகேங்களா, நானா பட்னிஸ் அவருக்கு. சோ இவருதான் வந்து இந்த ஆட்சி பொறுப்பெல்லாம் பாத்துக்க. சோ இவரோட ஆதரவுனாலதான் வந்து மாதவராவ் 2 வந்து உங்களுக்கு அடுத்த பேஷ்வாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இது கிளியரா இருக்கா? சோ இதனாலதான் வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த போர்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சோ ரகுநாத ராவுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட சப்போர்ட் வந்து கேட்கறதுக்கு போறாரு. ரகுநாத ராவ் ஆங்கிலேயர்கிட்ட சப்போர்ட் கேட்க போறாரு, ஓகேவா. சோ அந்த வகையில தான் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டியும் நடந்திருக்கும். ஸோ 1775ல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்து என்ன பண்றாங்க, ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணிருக்காங்க. என்ன கையெழுத்திடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் சூரத், ஓகேங்களா, சூரத் உடன்படிக்கை. ஓகே, சூரத் உடன்படிக்கை என்ன வருஷம் அப்படின்றது முக்கியம். பிகாஸ் ட்ரீட்டி மூலமா நமக்கு டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதனால ட்ரீட்டி வந்து ரொம்பவே முக்கியம். அந்த ட்ரீட்டி என்ன ட்ரீட்டி, அதுல என்ன வருஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்றது பாத்தீங்கன்னா யாருக்கும் இடையில போடப்படுகிறது, ரகுநாத ராவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில போடப்படுது. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1775 அப்படின்னு பாக்குறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகுநாத ராவ் சொல்றாரு, என்ன நீங்க பேஷ்வாவா ஆகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு 2 பகுதியை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மராத்தியரோட பகுதிகளுக்கு அதை வந்து நான் 2 பகுதியை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த 2 பகுதின்னு பாத்தீங்கன்னா சால்சேட் மற்றும் பேசன் அப்படின்றத 2 பகுதியை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷமே, ஓகேவா, 1776ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படின்றது, புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு ஒண்ணு நடக்குது. ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போதைய இருக்க வைஸ்ராய் இருக்கு, என்ன பண்றாரு, இந்த ட்ரீட்டி ஆஃப் சூரத் வந்து ஒத்துக்கொள்ளப்படாது, அது ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானா பட்னிஸ் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, நானா பட்னிஸ் அவர்கள். ஸோ அவர் என்ன பண்ணாரு, முன்கூட்டியே அங்க போயிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க இரண்டாம் மாதவராவ் வந்து பேஷ்வாவா அறிவிச்சீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இந்த 2 பகுதியை கொடுக்குறேன், அதே சால்செட் அண்ட் பேஸ்ல வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அவர் அங்க வந்து அந்த ஒப்பந்தத்தை அவர் வந்து அங்க சைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதனால வந்து அந்த ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்றது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்டன் அப்படின்றவர் தான் அந்த புரந்தர் உடன்படிக்கையை வந்து நம்மளுக்கு செட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. புரந்தர் உடன்படிக்கை கிளியரா? ஸோ இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இன்னும் நம்ம வந்து ஆங்கிலோ மராத்தியர் வார் கூட போல. நம்ம இப்போதைக்கு நீங்க நினைக்கலாம், என்னடா மராத்தியருக்குள்ளேயே சண்டை போடுறாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம ஆங்கிலேயர் மராத்திய போர்கள்னு படிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அந்த விஷயத்துக்குள்ள போல. இதெல்லாம் வந்து காரணங்கள், இதனாலதான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேஸா தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆங்கிலேயருக்கு என்ன பண்றாங்க, இரண்டாம் மாதவராவ பேஷ்வாவா அறிவிச்சிடுறாங்க. அதுக்கேற்றபடி இவங்க என்ன பண்ணணும், அந்த உடன்படிக்கையில போட்ட மாதிரி என்ன பண்ணணும், அந்த 2 பிளேஸை வந்து ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும். ஆனா அவங்க கொடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல, அவங்க கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன், முதலாம் ஆங்கிலேயர் போருக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது கொடுக்காத காரணத்தினாலதான் ஆங்கிலேயர்கள் மராத்தார் மேல போர் புரியுறாங்க. கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் வந்து காரணமா நம்ம பார்க்கணும். ஓகே, அப்ப வந்து ஆங்கிலேயர் ஒரு சார்பா இருக்காங்க, மராத்தியர் ஒரு சார்பா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தலைமை இருக்கும்ல, இவங்க ஃபோர்ஸ் மூலியமா இங்க போறாங்கன்னு ஒரு 2 பேருக்கும் ஒரு ஈக்குவலான தலைமை பொறுப்புல, இவங்க தலைமை மூலமா இங்க போரிடுறாங்கன்னு இருக்கும். அப்ப இங்க மராத்தியர் சார்பா யார் இருக்காங்க, ஆங்கிலேயர் சார்பா யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மராத்தியர் சார்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாதாஜி சிந்தியா அப்படின்றவர் இருக்காங்க, ஓகேவா. ஆங்கிலேயர் சார்பா பாத்தீங்கன்னா பாம்கான் அப்படின்றவர் இருப்பாங்க, கேப்டன் பாம்கான்.
ஸோ எந்த வருஷன் பார்த்தீங்கன்னா 1781 அப்படின்றது. ஸோ நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்துருந்தோம், 1755 1782 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த முன்னாடி வருஷம் தான் இது. 1781 பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, போர் நடக்குது. ஸோ ஆங்கிலேயருக்கும் மராத்தாஸ்க்கும். ஸோ ஆங்கிலேய சார்பாக யார் இருக்காங்க, யார் தலைமையில நடக்குதுன்னா கேப்டன் பாம்கான் அப்படின்றவர்கிட்ட. இங்க வந்து பாத்தீங்கன்னா மகாதஜி சிந்தியா அப்படின்றவங்க கிட்ட அவங்க தலைமையில போர் நடக்குது. ஸோ இதுல யார் வெற்றி பெறாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி பெறாங்க. கிளியரா இருக்கா? ஆங்கிலேயர் வெற்றி பெறாங்க. ஸோ ஒரு போர் முடியுதுன்னா ஒரு ட்ரீட்டி நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரீட்டி தான் பாருங்க 1782 May 17, 1782 அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சால்பாய் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீட்டி ஆஃப் சால்பாய். ஓகே. ஸோ இந்த ட்ரீட்டி மூலியமா தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா இந்த முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து முடிவுக்கு வருகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு பகுதியுமே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஆங்கிலேயர்கிட்டயே கொடுத்துருப்பாங்க. சால்சைட் மற்றும் பேசனை வந்து தரதா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர் வெற்றி பெற்றனால இந்த ட்ரீட்டி போட்டு அந்த ரெண்டு பகுதியுமே அங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இரண்டாம் மாதவராவ் வந்து பேஷ்வாவா அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரகுநாத ராவுக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி வச்சு செட்டில் பண்ணி கொடுத்திருப்பாங்க. கிளியரா? சோ இதுதான் உங்களுக்கு அந்த முடிவுகள். ஓகேவா. சோ சால்சைட் மற்றும் பேசன் அப்படின்ற பகுதிகளை என்ன பண்ணிருப்பாங்க ஆங்கிலேயர்கிட்டே கொடுத்திருப்பாங்க. ரகுநாத ராவுக்கு வந்து ஓய்வூதியம். ஓகேங்களா. சோ ஓய்வூதியம் பென்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சால்பாய் உடன்படிக்கை மூலமாக ஒரு 20 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ்க்கு ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு பீஸ் ஒரு அமைதி வந்து ஒரு உறுதி செய்யற மாதிரி இந்த ட்ரீட்டி இருந்தது. எந்த ஒரு போரும் இல்லாம ரொம்ப ஒரு அமைதியான நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீட்டி மூலியமா உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் இந்த போருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரிசல்ட். ஸோ கிளியரா இருக்கா உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்திய போர்கள். ஓகேவா. ஸோ ஒரு வாட்டி ஒரு ரீகால் ஒரு குட்டி ரீகேப் மாதிரி ரீகால் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது உங்களுக்கு வந்து முதலாம் மாதவராவ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ முதலாம் மாதவராவ் வந்து இறந்ததுக்கு அப்புறம் 1772 வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இறந்திருப்பாரு. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சகோதரான நாராயண ராவ் வந்து வராரு. ஸோ பேஷ்வாவா வந்து வராரு. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா வாரிசுரிமை வார் ஆஃப் சக்சஷன் தான் இந்த இதுக்கு வந்து காரணமா இருக்கு இல்லையா. ஸோ நாராயண ராவ் வராரு. ஸோ நாராயண ராவ் வந்தது வந்து ரகுநாத ராவுக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்றாரு, நாராயணாவை கொன்னுறாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாராயணராவோட பையனான இரண்டாம் மாதவராவ் வந்து பேஷ்வாவா அறிவிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு 40 நாள் ஆன பிறந்த குழந்தை அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அவருக்கு யாரு வந்து ஆட்சி பொறுப்புல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு பேரளவுல வந்து பேஷ்வாவா வந்து அறிவிச்சுட்டு ஆட்சி பொறுப்புல யாருக்காங்கன்னா நானா பட்னாவிஸ் இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரகுநாத ராவ் வந்து ஆங்கிலேயர்கிட்ட சப்போர்ட்காக வந்து போறாரு. ஆங்கிலேயர்கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட சப்போர்ட்காக போறாரு. ஸோ சப்போர்ட்க்கு போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க. என்ன ட்ரீட்டின்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்னு பாக்குறோம். சூரத் உடன்படிக்கை. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க, என்ன நீங்க வந்து ஆட்சி பேஷ்வாவா ஆக்குனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சால்பேட் மற்றும் பேசின் அப்படின்ற பகுதியை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து என்ன வருஷம் 1775 பாக்குறோம். அதுக்கு அடுத்த வருஷமா என்ன பாக்குறோம் நம்ம 1776 வந்து நானா பட்னாவிஸ் என்ன பண்ணிருப்பாரு, ஆல்ரெடி போயிட்டு அங்க வந்து நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய வைஸ்ராய் கிட்ட என்ன பண்ணிருப்பாரு, நீங்க வந்து மாதவராவ் 2 வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க பேஷ்வாவா அறிவிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு அந்த ரெண்டு பகுதியை தரோம், சால்சைட் மற்றும் பேசினை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. சோ இதுபடி என்ன பண்ணிருப்பாரு ஆப்டன் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ட்ரீட்டி ஆஃப் சூரத் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மாதவராவ் 2 தான் வந்து பேஷ்வாவா ஆக்க போறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ சொன்னபடி அவரும் அவங்க பேஷ்வாவா அறிவிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர் என்ன பண்ணிருப்பாங்க, இரண்டாம் மாதவராவ பேஷ்வாவாக அறிவிச்சிருப்பாங்க. ஆனா அந்த உடன்படிக்கையோட பேர் என்னது, ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து 1776 அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதுபடி அவர் நடந்தாரான்னு பாத்தீங்கன்னா நடக்கல. ஸோ இதனாலதான் ஆங்கிலேயருக்கு கோபம் வந்து ஒரு போர் புரியுறாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு முதலாம் ஆங்கிலோ மராத்திய போர் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த போர்ல ரெண்டு சைடு இருப்பாங்களே. ஸோ மராத்தியா சைட்ல யாரு வந்து தலைமை புரியுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாதஜி சிந்தியா அப்படின்றதும், ஆங்கிலேயர் சைட்ல பாத்தீங்கன்னா கேப்டன் பாம்கான் அப்படின்றவங்களும் இது பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி பெறுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றாங்க, ஒரு ட்ரீட்டி போட்டு அந்த பிளேசஸ் எல்லாமே நம்மளுக்கு வாங்கிடுறாங்கன்னு பாக்குறோம். ஸோ அதுதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் என்ன பார்த்தோம் நம்ம
சால்பாய் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ட்ரீட்டி மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சால்சட்டன் பேசினை வந்து ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம இரண்டாம் மாதவராவ் ராவ் வந்து பேஷ்வாவா அறிவிச்சிடுறாங்க. ரகுநாத ராவுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுத்து செட்டில் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த சால்பாய் உடன்படிக்கை மூலமா ஒரு 20 ஆண்டுகளுக்கு வந்து மராத்தாஸ்க்கும் ஆங்கிலேயருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு அமைதியான ஒரு நிலையில வந்து ஃபுல்லா போயிட்டு இருந்தது அப்படின்னு வந்து பாக்குறாங்க. ஸோ இந்த உடன்படிக்கை மூலமா ஒரு அஷூரன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. 20 இயர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது மாதிரி ஒரு அஷூரன்ஸ் வந்து கிடைச்சிருக்க மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து முதலாம் ஆங்கிலோ மராத்திய வார். கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த அந்த வந்து ஒரு இதை பிடிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டோரியை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக ஈஸியாகவே படிச்சிடலாம். ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ இது இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா வார் ஆஃப் சக்சஷன், வாரிசுரிமைக்காக தான் இந்த போர் மெயினாக நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ யார் ஆங்கிலேயர் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு இதை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளோ உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போர் பார்க்க போறோம். ஆங்கிலேய மராத்திய போர். ஓகேவா? எஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்லஸ்லி பிரபு துணைப்பட திட்டத்தை அறிமுகம் செய்தார்னு பாக்குறோம். ஓகேவா? சோ இதோட மெயின் ரீசன் இங்கதான். ஃபர்ஸ்ட்ல வந்து வார் ஆஃப் சக்சஷன் பார்த்தோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா துணைப்படம் திட்டம். ஓகேவா? துணைப்படை திட்டம் இதுதான் வந்து மெயினான ரீசன் வந்து இந்த செகண்ட் மராத்தா வாருக்கு. ஓகே, சோ சப்சிடரி அலையன்ஸ்னு சொல்லுவோம். கிளியரா? சப்சிடரி அலையன்ஸ். ஸோ இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னருக்குமே வந்து ஒரு தனி படை இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்காக ஒர்க் பண்றவங்க ஒரு தனித்தனி படை வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் வெல்லஸ்லி பிரபு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த படை இருக்கக்கூடாது, ஆங்கிலேயர் சார்பாக கூடிய படை தான் உங்களுக்கு படையாக வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து ஏன்னா நிறைய பேர் ஒத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த மன்னர் வந்து செலவழிக்கணும். அவங்க வந்து கேஷ் போட்டு அது வந்து செலவழிக்கணும் அதுன்னு பார்ப்பாங்க. ஸோ ஏன் அப்படி பண்றாங்கன்னா அப்படி இருந்துட்டாங்கன்னா ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டா அவங்க செய்ய மாட்டாங்க. இதுவும் கரெக்டா ஆங்கிலேயர் சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க. இவங்களோட அவங்களோட கமாண்டர் தான் வந்து அவங்க ஒபே பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனாலதான் அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லா மன்னர்கள் கிட்டையும் அந்த துணைப்பட சித்தத்தை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு செய்தாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ நிறைய பேர் கிட்ட அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இல்ல சிலர் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுல மராத்தாஸும் உள்ள. ஸோ மராத்தாஸ் வந்து அதை வந்து நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு தீர்மானமா இருந்திருப்பாங்க. கிளியரா? ஸோ இதுதான் வந்து மெயின் திங். அப்படி செகண்ட் மராத்தா வார்க்கு ஆங்கிலோ மராத்தா வார்க்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ் தான் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி. கிளியரா? இதுவே வந்து ஒரு क्वेश्चन தான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சோ நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் வந்து துணைப்படம் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிய மறுத்தனர் அப்படின்னு பாக்குறாங்க. சோ நம்ம சொன்னோமா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, யாரை பார்த்திருப்போம்? நானா பட்னாபிஸ் அப்படின்னு ஒருத்தர் பார்த்திருப்போம் இல்லையா? நானா பட்னாபிஸ் பார்த்திருப்போம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 1800 இந்த இயர்ல வந்து இறந்திருப்பாரு. ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் மராத்தாஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. ஸோ உடனே வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நானா பட்னாபிஸும் இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அவர் இருந்தது. ஸோ அவர்கிட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1800 பாத்தீங்கன்னா அவர் இறந்திருப்பாரு. நானா பட்னாபிஸ் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாரு, இறந்திருப்பாரு இல்லையா? நானா பட்னாபிஸ். சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, நீங்க வந்து கண்டிப்பா இல்ல ஜாயின் பண்ணி ஆகணும்னு அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ அந்த டைம்ல யார் பேஷ்வாவா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறது ரொம்ப முக்கியம். இரண்டாம் பாஜி ராவ். ஓகேவா? சோ இரண்டாம் பாஜி ராவ் கிளியரா இருக்கா? ஸோ அந்த டைம்ல வந்து ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் பேஷ்வாவாக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பாஜிராவ். இவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ரகுநாத ராவ் ஸ்டார்டிங் படிச்சோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வார்ட்லயே படிச்சிருப்போம் இல்லையா, அவரோட சன்னு தான் இவர். ஓகேவா? ஸோ சன் ஆஃப் ரகுநாத ராவ். கிளியரா? ஸோ சன் ஆஃப் ரகுநாத ராவ் தான் இந்த
யாரு? பாஜிராவ், இரண்டாம் பாஜி ராவ் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இது கிளியரா இருக்கா? ஸோ இவர்கிட்டயே என்ன பண்றாங்க, நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க துணைப்பட திட்டத்துல. அவர் வந்து நான் மறுக்கிறாரு. அவரு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண மாட்டேன், என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுக்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து போர் வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு இது வருது. அவங்க வந்து எதிர்க்கிறாங்க, நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்க்காங்க. ஸோ யாருக்கும் இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு? இரண்டாம் பாஜி ராவ் இவங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும். ஸோ அந்த ஆங்கிலேயர் கூட ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஹோல்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்தோர் பகுதியை வந்து ஆண்டக்கூடிய ஹோல்கர் அப்படின்றவர் ஆங்கிலேயர் கூட ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து என்ன நடக்குது, ஃபைட் நடக்குது அப்படின்னு பாக்குறோம். ஸோ அந்த ரெண்டு பேர் ஃபைட்ல வந்து யார் வெற்றி பெறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் படை தான் வந்து வெற்றி பெறுறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பசின் உடன்படிக்கை அப்படின்ட்டு 1802 வந்து நம்மளுக்கு போர் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, 3ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்ப பசின் உடன்படிக்கை வந்து 1802 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாக்குறோம். இந்த உடன்படிக்கையில என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா சூரத் அப்படின்ற பிளேஸ வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் திங், முதல் விஷயம் பாத்தீங்கன்னா துணைப்பட திட்டம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க ஜாயின் பண்ணணும். ஸோ சப்சிடரி அலையன்ஸை வந்து நீங்க ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட இதுவே. ஓகேவா? ஸோ சப்சிடரி அலையன்ஸை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் சூரத் அப்படின்ற பகுதியை வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2.6 பில்லியன், ஓகேவா, 2.6 பில்லியன் or 26 lakh. ஓகேவா? ஸோ இந்த இவ்வளோ வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு பகுதியை எங்களுக்கு தரணும். ஓகேவா? ஸோ 2.6 பில்லியன் வருமானம் வரக்கூடிய ஒரு பகுதியை, மராத்திய பகுதியை வந்து நீங்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நீங்க மற்ற நாடுகள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னா அதுல வந்து நீங்க இவங்க கூட வச்சுக்கணும், இவங்க கூட ரிலேஷன்ஸ் இருக்க கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கிங்ல வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தலையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அதிகாரம் வந்து ஆங்கிலேயருக்கு இருக்கும் அப்படின்ட்டு நீங்க எந்தெந்த நாட்டுகள் கூட வந்து உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற ஒரு விஷயம் வந்து ஆங்கிலேயர் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுல வந்து கலந்துக்கலாம், அவங்களும் அதோட முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்களும். ஓகேவா? சோ இந்த 4 விஷயங்கள் தான் வந்து இந்த பசின் உடன்படிக்கையில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிளியரா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமை சாசனமே சொல்லுவாங்க. பிகாஸ் அவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு முக்கியமான திங்ஸ் எல்லாமே இது மூலியமா மராத்தாஸ் வந்து நம்ம வீக்கா ஆகிறாங்க. கரெக்டா? சோ அதனால இந்த பசின் உடன்படிக்கையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு அடிமை சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த இயர்ன்றது நம்ம முக்கியம், 1802 அப்படின்றது பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, சோ இரண்டாம் மாதவராவ் 2 நம்ம பார்த்திருந்தோம் ஆல்ரெடி. சோ இதுக்கப்புறமேட்டு பேஷ்வா யார் வந்திருப்பாங்க, பாஜிராவ் 2 பார்த்திருந்தோம். சோ அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த ட்ரீட்டி போட்டு என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டா? இந்த ட்ரீட்டிலே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க துணைப்பட திட்டத்தை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு. ஸோ அது மூலியமா தான் ட்ரீட்டியே போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. கிளியர் கரெக்டா? ஸோ இப்போ அடுத்து ஸோ மற்ற பகுதியை ஆண்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவரும் அக்செப்ட் பண்ணா நாங்களும் அக்செப்ட் பண்ணணும்ட்டு இல்லை, நாங்க வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு சில பேர்லாம் வந்து திருப்பியும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுலலாம் யார் யார் தெரிவிக்கிறாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கிளியர். ஸோ இதை சொல்றாங்க, பேஷ்வாவால் துணைப்படம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஒரு 2 பேர் நான் சொல்லியிருப்பேன் ஒரு பகுதியிலையும். ஸோ யார் யாருன்னு பாருங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌலத் ராவ் சிந்தியா. ஓகே, தௌலத் ராவ் சிந்தியா அப்படின்றவர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ராகோஜி போன்ஸ்லே. ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா மராத்தியரோட பிளேஸை வந்து காப்பாற்றுறதுக்கு முயன்றாங்க. பட் வந்து என்ன திங்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ரொம்பவே வெல் ட்ரெயின்டான ஆர்மிஸ் வந்து இவங்களோட கம்பைன்ட் ஆர்மியை வந்து தோக்கடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அதில் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஆகியோர் மராத்தியர்களின் சுதந்திரத்தை காப்பாற்ற முயன்றனர். ஓகேவா? ஆனா என்ன ஆகுது, ஆங்கிலேயர்கள் இவங்களோட கம்பைன்ட் ஆர்மிஸை வந்து தோக்கடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதற்கு கிளியரா இருக்கா? எஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் சிந்தியா மற்றும் போன்ஸ்லேயின் கூட்டுப்படைகளை
ஆசே ஆசேஸ் மற்றும் ஹர்கானில் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஓகேவா? ஸோ இங்க வந்து தோற்கடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அந்த ரெண்டு இவங்களோட கம்பைன் ஆர்மிஸை வந்து ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. ஸோ அது எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாசேஸ் மற்றும் ஆர்கான் அப்படின்ற பிளேஸ்ல, ஆர்கான் இந்த பிளேஸ்ல வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ சிந்தியாவும் போன்ஸ்லேவும் இந்த பிளேஸ்ல வந்து அவங்க தோற்கடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கிளியரா இருக்கா இது? ஓகே. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, எதிர்க்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ எதிர்த்தாங்க, பட் இவங்க ட்ரை பண்ணாங்க, இவங்களால வெற்றி பெற முடியவில்லை. ஓகேவா? ஸோ இதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. ஸோ ஒரு போர் அப்படின்னா அது முடிவடைகிறதுக்கு ஒரு ட்ரீட்டி நம்மளுக்கு வேணும். ஸோ பாருங்க, தியோகன் உடன்படிக்கை இது யாருக்கு போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிந்தியா. கிளியரா? சிந்தியா, தியோகன் உடன்படிக்கை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிந்தியா இது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1803 அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் சுர்ஜி அர்ஜுன் கான் உடன்படிக்கை அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ்லே கூட வந்து போட்டிருப்பாங்க. அதே சேம் இயர் தான் 1803. ஸோ ரெண்டு பேருமே வந்து மராத்திய சுதந்திரத்துக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க, முயன்றிருப்பாங்க. பட் அவங்களால வந்து இந்த வெல் ட்ரெயின்டு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் கூட வந்து வெற்றி பெற முடியவில்லை. ஸோ அதனால என்ன பண்றாங்க, எந்த பிளேஸ்ல தோற்கடிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாசேஸ் மற்றும் ஹார்கான் இந்த பிளேஸை தோற்கடிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீட்டி போட்டு இந்த போரை முடிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ட்ரீட்டி தான் பாத்தீங்கன்னா தியோகன் ட்ரீட்டி, ட்ரீட்டி ஆஃப் தியோகன் அப்படின்னு பாக்குறோம். மற்றும் சுர்ஜி அர்ஜுன் கான் அப்படின்றது ட்ரீட்டி. ஓகேவா? தியோகன் அண்ட் தென் சுர்ஜி அர்ஜுன் கான். கிளியரா? ஸோ இந்த ட்ரீட்டி தான் போடுறாங்க. யாருக்கு போடுறாங்க அதுதான் முக்கியம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தியா, இங்க வந்து போன்ஸ்லே. இயர் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான், 1803. ஸோ ஈஸியா நாங்கள் வச்சுக்கலாம். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க, யஷ்வந்த் கான் ராவ் ஹோல்கர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து யாரும் தோற்கடிக்கல. இவர் வந்து அன்டிஃபீட்டட் பர்சனாவே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சப்சிடரி அலையன்ஸ்ல வந்து எந்த ஒரு விஷயத்துலயும் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இவர் வந்து அப்படியே இவங்க யாரும் தோற்கடிக்கப்படாம அவர் வந்து நியூட்ரலா இருக்காரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ யஷ்வந்த் கான் ஹோல்கர் அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஏன் அப்படி ஹோல்கர் விஷயம் தனியா பாக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தரா பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ சிந்தியா அவர்கள் பார்த்தோம், போன்ஸ்லே பார்த்தோம். ஸோ அதனால ஹோல்கர்ல யாரு, இந்தூர் பிளேஸ்ல வந்து ஆட்சி புரியக்கூடிய ஹோல்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா யஷ்வந்த் ராவ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய பிளேசஸ். ஓகேவா? ஸோ ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய டெரிட்டரிஸை வந்து இவர் என்ன பண்றாரு, சூறையாடுறாருன்னு பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ எந்த இயர்ன்னு பாத்தீங்கன்னா 1804. 1803 இந்த ட்ரீட்டிஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ 1804 வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த ஜெய்ப்பூரோட டெரிட்டரிஸை வந்து இவர் வந்து சூறையாடுறாரு அப்படின்னு நம்மளுக்கு பாக்குறோம். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போரிடுறாங்க. யார் வந்து ஆங்கிலேயர்கள் கோபித்து இவங்க மேல வந்து போர் தெரிவிக்கிறாங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்டா ராஜ்காட் உடன்படிக்கை. ராஜ்காட் உடன்படிக்கை. கிளியரா? ஸோ இதோட வருஷம் தான் 1805 அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த உடன்படிக்கை மூலமா என்ன பண்றாங்கன்னா மராத்திய சார்பாக இருக்கக்கூடிய எல்லா படைகளையும் ட்ரீட்டி போட்டு இந்த துணைப்படை திட்டத்துக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம், பாஜிராவ் பார்த்தோம் இல்லையா? ஸோ 2ஆம் பாஜிராவ் பார்த்தோம். ஸோ அவரும் அக்செப்ட் பண்ணதுனால நாங்களும் அக்செப்ட் பண்ணணுமான்ட்டு சில ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் வந்து நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பகுதியில் அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ட்ரீட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அட் லாஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ராஜ்காட் உடன்படிக்கையை போட்டு மராத்தியா சார்பாக கூட எல்லா படைகளையுமே அவங்க வந்து ஒரு ட்ரீட்டி மொத்தமாக போட்டு இந்த துணைப்படை திட்டத்தில் வந்து அவங்க சேர்த்திருப்பாங்க. கிளியரா? ஸோ இதோட டிராபேக்ஸ் இல்லை என்ன ஆச்சு, ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா மராத்தாஸ் வந்து ரொம்பவே வந்து வீக்கா ஆயிட்டாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து கொஞ்சம் ஒரு படி மேல ஆயிட்டாங்க அப்படின்னு பாயிட்டோம். அவங்களோட பவர் வந்து இன்னும் ஓங்கி இருந்துடுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். கிளியரா இருக்கா? ஸோ இங்க யாருக்கு நடந்திருக்கு, ஹோல்கார். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆல்ரெடி அங்க பார்த்து ஹோல்கார் வந்து அன்டிஃபீட்டட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்ப இங்கேயும் என்ன பிச்சை, எல்லா மராத்தாஸையும் வரும்போது இங்க யாருக்கு இடையில போனா ஹோல்காருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில நடக்குது. ஸோ எல்லாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா மராத்தாஸோட பிளேசஸுமே வந்து அவங்க உடன்படிக்கை மூலமா வந்து சேர்த்துக்கிட்டாங்க சப்சிடி அலையன்ஸ்க்கு. ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கா? ஸோ இதான் நம்ம பார்த்தது
இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர். ஒரு சின்ன ரிகேப் பண்ணிடலாமா? ஸோ தட் உங்களுக்கும் வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அழகா. ஓகேவா? ஸோ வந்து மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? லார்ட் வெல்லஸ்லி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மராத்தாஸ் கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் மராத்தாஸ் வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் 1800ல உங்களுக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம், ஓகேங்களா, ஸோ நானா பட்னாவிஸ் இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் திருப்பியும் வந்து அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ண வராங்க. ஸோ அந்த டைம்ல யார் வந்து பேஷ்வாவா இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாஜிராவ் அவர்கள். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத ராவோட சன் தான் வந்து அவர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவரும் வந்து ஸ்டார்டிங் அக்செப்ட் பண்ணல. ஸோ அவர் அக்செப்ட் பண்ணாத நாட்டில் அவர்கிட்ட வந்து போர் புரியுறாங்க. ஸோ யாரு? ஆங்கிலேயர். அவர் கூட இணைந்த இன்னொருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்கர், இந்தூரை ஆடக்கூடிய ஒரு ஹோல்கர் அப்படின்றவர் அவங்க கூட சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல வந்து யார் வெற்றி பெறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறாங்க. ஸோ என்ன ட்ரீட்டி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசின் ட்ரீட்டி, பேசின் உடன்படிக்கை அப்படின்னு பார்க்கணும். ட்ரீட்டி ஆஃப் பேசின். இதுல முக்கியமா என்னென்ன சொல்றாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க துணைப்படம் திட்டத்துல வந்து நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சூரத் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து கொடுக்கணும்ன்றாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் 2.6 பில்லியன் வருமானம் வரக்கூடிய ஒரு மராத்திய பகுதியை வந்து எங்களுக்கு கொடுத்துடணும்ன்றாங்க. அதுக்கப்புறமேட்டு மற்ற நாடுகள் கூட நீங்க வந்து எந்த ஒரு உறவை வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஆங்கிலேயருக்கும் உரிமை இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இவ்வளோ ஒரு விஷயங்கள் சொன்னதுனால இதை வந்து அடிமை சாசனம் அப்படின்னு வந்து சொல்றோம் நம்ம. கிளியரா? ஸோ அதோட வருஷம் வந்து நீங்க ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். 1802. ஓகே, 1802 அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடி என்ன நடந்திருக்கு, பேஷ்வாக்கள் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ அவங்க மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரும் மற்ற பகுதியை ஆடக்கூடிய மன்னர்களும் அக்செப்ட் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியிலையும் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து சிந்தியா அப்படின்ற ஒரு பிளேஸ்லேயே போன்ஸ்லே அவர்களும் பார்த்தீங்கன்னா தௌலத் ராவ் சிந்தியா அப்படின்றவரும் ராகோஜி போன்ஸ்லே அவர்களும் பார்த்தீங்கன்னா மராத்தியஸ் ஒரு இண்டிபெண்டா ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்றாங்க, பட் வந்து பிரிட்டிஷோட ட்ரூப்ஸ் வந்து அவங்கள தோக்கடிக்கப்படுறாங்க. ஸோ எந்த பிளேஸ்ல தோக்கடிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாசேஸ் அப்படின்ற பிளேஸ்லையும் ஆர்கோன் அந்த பிளேஸ்லையும் தோக்கடிக்கப்படுறாங்க. பட் அதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. ஸோ என்ன ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியோகன் ட்ரீட்டி அப்படின்றது சிந்தியா அவங்க கூட போடுறாங்க. ஸோ 1803 அதே வருஷம் தான் வந்து அடுத்தபடியா போன்ஸ்லேக்கும் போடுறாங்க. ஸோ போன்ஸ்லேக்கு போடக்கூடிய ட்ரீட்டி தான் சுர்ஜி அர்ஜுன் கான் அப்படின்றது ட்ரீட்டி பண்றாங்க. ஸோ சேம் இயர் தான் 1803 அப்படின்றது. கிளியரா இருக்கா? ஸோ இவ்வளோ ட்ரீட்டி போடுறாங்க. ஸோ இதுல யார் வந்து அன்டிஃபிட்டடா இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் அப்படின்றவர் அன்டிஃபிட்டடா இருக்காரு. அவர் எந்த ஒரு சப்சிடி அலையன்ஸ் மூலியா இது அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு அவர் எதுவும் ஒத்துக்காம இருக்காரு. ஆனா அதுக்கப்புறமேட்டு லாஸ்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்காட் உடன்படிக்கை, ட்ரீட்டி ஆஃப் ராஜ்காட் அப்படின்னு போட்டு எல்லா மராத்திய பகுதிகள் இருக்கக்கூடிய படைகள் யார் இருக்காங்களோ எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ரீட்டி மூலியமா வந்து அவங்க வந்து நீங்க துணைப்பணம் திட்டத்துல அக்செப்ட் பண்ணணும், நீங்க சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போட்டுறாங்க. ஸோ அந்த டைம்ல இப்ப என்ன ஆகுது, எல்லாருமே வந்து மராத்திய சார்பாக இருக்கக்கூடிய எல்லா படைகளும் இதுல ஜாயின் பண்ணிடுறாங்க. எந்த ட்ரீட்டி மூலியமான்னு பாத்தீங்கன்னா ராஜ்காட் உடன்படிக்கை. கிளியரா இருக்கா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இதுல என்னன்னா நமக்கு இவர் வந்து ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ் எல்லாம் சொல்லியாரு அப்படின்னு பார்த்தோம். அது 1804. அப்போ 1805ல வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் தான் நம்ம பார்த்தோம். 1803ல இருந்து 1805 வரைக்கும் நடக்குது. ஸோ 1803லே 2 உடன்படிக்கை வந்து 1804ல இந்த இஷ்யூஸ் நடக்குது. 1805ல ராஜ்காட் உடன்படிக்கை நடக்குது. கிளியரா? ஸோ இதுதான் வந்து இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போர். கிளியரா? ஆங்கிலேய மராத்திய போர், ஆங்கிலோ மராத்தா வார். கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மெயினானது சப்சிடரி அலையன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது உங்களுக்கு வார் ஆஃப் சக்சஷன். என்ன ரீசன் நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா ஐ வில் கிளியர் இட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம் மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கிளியரா பாருங்க. கொஞ்சம் இது படிச்சுட்டோம் நம்மளுக்குன்னா இது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஓவர் ஆயிடும். ஓகே, பேஷ்வாவோட அமைச்சர். ஓகேங்களா? பேஷ்வாவோட அமைச்சர் பாத்தீங்கன்னா யாருன்னா திரிபக்ஷி அப்படின்றவர், பேஷ்வாவோட மினிஸ்டர். ஓகே, ஸோ பேஷ்வாவோட அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா திரிபக்ஷி அப்படின்றவர் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைக்வாட். ஓகேவா? கைக்வாடோட அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்காதர் சாஸ்திரி அப்படின்றவர்.
ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டு அமைச்சர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இடையில தான் இது எதுக்காக ரீசன் பார்க்குறோம், இதுக்கப்புறம் என்ன போர்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். ஸோ பேஷ்வாவோட அமைச்சர் யாரு, திரிபக்ஷி அப்படின்றவர். கேக்வாடோட அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்காதர் சாஸ்திரி அப்படின்றவர் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேர் இருக்கும்போது யாருக்கோ ஒருத்தர் வந்து ஆங்கிலேயர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்பதான் அந்த போர் வந்து அப்படியே வெடிச்சு வரும். ஸோ இங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ பிரிட்டிஷோட சப்போர்ட் வந்து கங்காதர் சாஸ்திரிக்கு இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ இவர் என்ன பண்றாரு, இவரை வந்து கில் பண்றாரு, கொன்னுடுறாரு. ஓகேவா, இவரை வந்து கொன்னுடுறாரு. ஓகேவா, சோ யாருன்னா திரிபக்ஷி வந்து கங்காதர் சாஸ்திரிய வந்து கொன்னுடுறாரு. சோ இதனால ஆங்கிலேயர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. இதனால என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர் வந்து இவரை வந்து என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, கைது செய்யறாங்க. கிளியரா இருக்கா, கைது செய்யறாங்க. அதுக்கப்புறமேட்டு பேஷ்வா வந்து என்ன பண்றாரு, இவரு தப்பி ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஓகேவா, இவர் தப்பி ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. யாரு, பேஷ்வா வந்து இவங்க தப்பி ஓடுறதுக்காக ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ ஹெல்ப் பண்ணும் பொழுது அப்போ ஆங்கிலேயருக்கு கோபம் வரும் இல்லையா. ஸோ அதனால ஆங்கிலேயர்கள் பேஷ்வாக்கு மேல என்ன பண்றாங்க, போர் புரியுறாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது, இதான் ஒரு பேஸ். ஓகேவா, சொன்னல் வடி சொல்றேன் கேளுங்க. ஸோ பேஷ்வாவோட மினிஸ்டர் யாருன்னா திரிபக்ஷி, கைக்வாவோட மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்காதர் சாஸ்திரி அப்படின்றவரு. ஸோ திரிபக்ஷி அவர்கள் வந்து கங்காதர் சாஸ்திரியை வந்து கொன்னுடுறாரு. ஓகே, ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையில வந்து என்ன பண்றாரு, திரிபக்ஷி அவர்கள் கங்காதர் சாஸ்திரியை கொன்னுடுறாரு. ஸோ கங்காதர் சாஸ்திரிக்கு வந்து ஆங்கிலேய சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இவங்களை கொன்னதுனால ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, திரிபக்ஷி அவர்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஆள் தானே, நம்ம ஆள் வெளியே போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷ்வா என்ன பண்றாரு, அவரு தப்பி ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ ஹெல்ப் பண்ண உடனே நாங்க அரெஸ்ட் பண்ணோட தப்பி ஓடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் அவங்க மேல போர் புரிய ஸ்டார்ட் பண்றாங்க. இது கிளியரா இருக்கா, இது கிளியரா நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம போலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃபைன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம், பேஷ்வா பார்த்தோம், கைக்வாட்னு பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ பேஷ்வா ஒரு பக்கம் இருக்காங்க, கைக்வாட் வந்து இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இவங்களுக்கும் இடையில தான் போர் நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ கைக்வாட் கூட படைகள் கூட யார் இருக்காங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, பிரிட்டிஷ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தியா, போன்ஸ்லே, ஹோல்கர். ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த சைடு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு படை, இவங்களோட படையெல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்காங்க, இவங்க எல்லாமே சேர்ந்து ஒன்னா இருக்காங்க. ஸோ கிளியரா புரியுதா. ஸோ போர் புரியுறாங்க. அப்போ இந்த சைடு யார் இருக்காங்கன்னா கைக்வாட் கூட ஆங்கிலேயர் அந்த படை, கைக்வாட் படை கூட ஆங்கிலேயர் அந்த சப்போர்ட்டோட இருக்கிறாங்க. இந்த சைடு இவங்க எல்லாமே ஒரு சப்போர்ட்டா ஒரு கம்பைன் ஒரு கூட்டமைப்பு மாதிரி வந்து ஒன்று சேர்ந்து இருக்காங்க. கிளியரா இருக்கா. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா போர் நடக்குது. ஸோ இந்த போர்ல எப்படி யார் யாரெல்லாம் வந்து வெற்றி பெறுறாங்க, எப்படி தோற்கடிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேவா. ஸோ பாத்தீங்கன்னா பேஷ்வா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க என்ன வந்து பிளான் பண்றாங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒருத்தரை வந்து நம்ம தாக்கலாம். அப்படி தாக்கணும்னா நம்ம வந்து நம்மளோட கூட்டமைப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு பிளேஸ்லயுமே வந்து நம்மள வந்து தாக்கலாம். ஸோ நம்மளால வந்து ஈஸியா வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் போடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷ்வா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் குடியிருப்பு ஓகேங்களா, ஸோ வந்து இருக்கக்கூடிய பூனால வந்து அட்டாக் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ பேஷ்வா வந்து எங்க இது அட்டாக் கொடுக்குறாங்கன்னா பூனால அட்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ பேஷ்வா வந்து பூனால அட்டாக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி யார் யார் எங்கெங்கன்னு பார்க்கலாம். அப்பா சாஹிப் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர். ஓகே, ஸோ அப்பா சாஹிப் வந்து நாக்பூரை சேர்ந்தவர் தான். ஸோ அவர் வந்து ஆங்கிலேயர் குடியிருப்பு இருக்கக்கூடிய நாக்பூர்ல வந்து ஒரு தாக்கம் வந்து ஒரு அட்டாக்கை வந்து அங்கே கொடுத்துருக்காரு. ஸோ பேஷ்வா வந்து பூனா பிபி நாக்கு வச்சுக்கோங்க. பேஷ்வா வந்து பூனால வந்து இது பண்றாங்க, அப்பா சாஹிப் வந்து நாக்பூர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேற யார் வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோத்தோஜி போன்ஸ்லே அப்படின்னா ஸோ 2ஆம் மோத்தோஜி போன்ஸ்லே அப்படின்றவங்க. ஸோ அவங்களுமே நாக்பூரை சேர்ந்தவர். ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மற்றும் இந்தோரின் மல்ஹர் ராவ் 3ஆம் ஹோல்கர் அப்படின்றத பார்க்கணும். 3ஆம்
ஹோல்கர் அப்படின்றது விஷயம். கிளியரா? ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு என்னது, இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ யார் யாருன்னு, ஸோ ஃபர்ஸ்ட் பேஷ்வா வந்து பூனான்னு பார்த்தோம். பூனா பிளேஸ் அட்டாக் பண்றாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நாம் யார் பார்த்தோம், அப்பா சாஹிப் பார்த்தோம். அப்பா சாஹிப் வந்து நாக்பூர் அப்படின்னு பார்த்தோம். வேற யாருன்னா மோத்தோஜி போன்ஸ்லே வந்து, இரண்டாம் மோத்தோஜி போன்ஸ்லே வந்து நாக்பூரை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து அகெயின்ஸ்டா இருக்காங்க, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா இருக்காங்கன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்ல இந்தூர். ஓகே, ஸோ இந்தூர்ல இருக்கக்கூடிய மல்ஹர் ராவ் மூன்றாம் ஹோல்கர் அப்படின்றவருக்கு அவங்களுமே வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த இந்த சைடு இருக்கக்கூடிய கூட்டணிப்புல இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு பிளேஸ்ல அட்டாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌலத் ராவ் சிந்தியா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்காரு. ஓகேவா? ஒரு நடுநிலையில இருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. ஓகே, ஒரு நியூட்ரலா இருக்காரு. ஓகேவா? அதான் விஷயம். ரெண்டு சைடுக்கே ஒரு நியூட்ரலாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லயுமே அவங்க வந்து இது பண்றாங்க. ஓகேவா? ஒரு பிளேஸ்லயுமே என்ன பண்றாங்க, அவங்க வந்து அட்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்போ எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் இவங்கள தோக்கடிக்கிறாங்க, இவங்க அட்டாக் கொடுக்குறாங்க இல்லையா, அட்டாக் கொடுத்துறாங்க. இப்போ இவங்க எப்படி தோக்கடிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே ஓகே சோ இப்ப பேஷ்வா வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ்ல வந்து தோற்கடிக்கப்படுகிறார்? பேஷ்வா. ஓகேவா? சோ பேட்டில் ஆஃப் காதிகட். ஓகே, காதிகட் அப்படின்ற பேட்டில் ஆஃப் காதிகட் அண்ட் கரோகன். இந்த இதுலதான் வந்து உங்களுக்கு பேஷ்வாவை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஓகே, இதுல வந்து பேஷ்வா வந்து தோக்கடிப்படுறாங்க. எந்த பேட்டில் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றாங்க, ட்ரீட்டி ஆஃப் பூனா அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ட்ரீட்டி ஆஃப் பூனா உடன்படிக்கை அப்படின்றத பண்றாங்க. கிளியரா? ஸோ இந்த பூனா உடன்படிக்கையில என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னு பாருங்க. பூனா உடன்படிக்கையில பேஷ்வா அப்படின்ற பதவி இருக்கு இல்லையா, அது வந்து முற்றிலும் ஃபுல்லா முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பதவியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து இந்த கைக்வாத் பார்த்தோம் இல்லையா, இதை வந்து சுதந்திரம் அடையணும், இண்டிபெண்டா ஆகணும், யாருக்கும் கீழ் பணிய தேவையில்ல, அவங்க வந்து சுதந்திரமா தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைக்வாத் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மராத்தியர் படிக்கிற கொங்கன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பூனா உடன்படிக்கையில வந்து அவங்க வந்து சொல்றாங்க. கிளியரா இருக்கா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சோ இது எல்லாமே வந்து இந்த பூனா உடன்படிக்கையில நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் சீத்தல் பாடி. ஸோ இந்த பூனா உடன்படிக்கையில நடந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்னா, ஒரு கண்டிப்பாக வந்து பேஷ்வாக்கு வந்து ஒரு கோபம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கோபம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்களோட ஒரு இன்னொரு பிளேஸை வந்து ஒரு தீ வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பேஷ்வா வந்து தீ வச்சுட்டு சதாரா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து தப்பி ஓடி இருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ எதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூனா உடன்படிக்கைக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ பூனா வந்து பேஷ்வா வந்து எந்த பேட்டில் டிஃபீட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா காதி. ஓகே, காதிகட், பேட்டில் ஆஃப் காதிகட் அண்ட் கொரேகான் அப்படின்றது நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யாரு சிந்தியாவை எந்த பேட்டில்ல வந்து தோற்கடிக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதல் பாடி. ஸோ இந்த பேட்டில்ல வந்து சிந்தியா வந்து தோற்கடிக்கப்படுறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஹீத்பூர் போர்ல. ஓகேவா? ஸோ மஹீத்பூர் போர்ல. ஓகேங்களா? ஸோ மஹீத்பூர் போர்ல யார் வந்து உங்களுக்கு தோற்கடிக்கப்படுறாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்கர். ஓகே, ஹோல்கர் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. போன்ஸ்லே வந்து நம்ம சீத்தல் பாடியில பார்த்தோம். கிளியரா? ஸோ நம்மளுக்கு என்னன்னா இப்படி நாக்கு வச்சுக்கோங்க, எஸ்பி அப்படின்னு நாக்கு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்பினா எஸ்பிஐ அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு லிங்க் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ போன்ஸ்லே அப்படின்றது சீத்தல் பாய் அப்படின்றது நாக்கு வச்சுக்கணும். ஸோ SBI அப்படின்றத நம்ம ஈஸியா வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க உங்களுக்கு மஹீத்பூர் அப்படின்றது உங்களுக்கு ஹோல்கர் அப்படின்ற. ஓகே, ஸோ ஹோல்கர் வந்து மஹீத்பூர் பேட்டில் ஆஃப் மஹீத்பூர்ல தோற்கடிக்கப்படுறாங்க. ஸோ யார் எங்க தோற்கடிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு அப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு மண்டாசௌர் உடன்படிக்கை, ட்ரீட்டி ஆஃப் மண்டாசோர் உடன்படிக்கை நடந்திருக்கும். கிளியரா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பூனா உடன்படிக்கை நடந்திருக்கும். பேஷ்வா வந்து டிஃபீட் ஆனதுக்கு அப்புறம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு டிஃபீட் ஆனதுக்கு அப்புறம் மண்டாசோர் உடன்படிக்கை நடந்திருக்கும். கிளியரா இருக்கா?
கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் மெயின் திங். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1818 பாருங்க. ஸோ இங்க வந்து சத்தாராக்கு வந்து தப்பி ஓடி இருப்பாங்க சொன்னா, அப்புறமேட்டு 1818 வந்து அவர் என்ன பண்ண, அதை வந்து அவர் வந்து பிடிச்சிருப்பாரு. பிடிச்சி 1818 ஹெல்ப்ஸ்டன், ஓகேங்களா, ஸோ அவர்கிட்ட வந்து சரண்டர் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ அவர் தான் லேட்டரா வந்து பம்பாயோட ஆளுநராக நியமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம், ஹெல்ப்ஸ்டைன் ஸ்டோன் அவங்க கிட்ட. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து அவர் வந்து 1851 வந்து இறந்திருப்பாரு பேஷ்வா. கிளியரா. ஸோ இதே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த மண்டாசோர் உங்களுக்கு அந்த ட்ரீட்டியோட வந்து உங்களுக்கு தேர்ட் ஆங்கிலோ மராத்திய வார் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது மூலியமா என்ன விளைவு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மராத்தியோட கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த நம்ம கூட்டமைப்பு ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கூட்டமைப்பு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு கலைஞ்சிருக்கும், டிஸ்ட்ராய்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம பேஷ்வா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆட்சி வந்து முற்றிலுமா வந்து ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஒழிக்கப்பட்டன அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் இருக்குங்களா. ஸோ இவர் தான் என்னது லாஸ்ட் பேஷ்வா, மராத்தியரோட லாஸ்ட் பேஷ்வா. இதுக்கப்புறம் அந்த பேஷ்வான்னு அந்த ஒரு சாம்ராஜ்யமே இல்லாத மாதிரி ஆங்கிலேயர்கள் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ 2ஆம் பாஜிராவ் அவரோட மரணம். ஓகேங்களா. சாரி, மராத்திய வந்து லாஸ்ட் பேஷ்வா யாருன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் பாஜிராவ். இவருக்கு வந்து ஒரு பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 8 லட்சம். ஓகேவா. ஸோ 8 lakh. ஸோ 8 lakh rupees வந்து அவருக்கு பென்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்குன்னா 2ஆம் பாஜிராவ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கிளியரா புரிஞ்சுதா. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா இவரோட இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவாஜியோட வாரிசு, ஓகேங்களா, பிரதாப் சிங் அவங்களுக்கு வந்து சத்தாராவுக்கு வந்து நியமிச்சிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே நாங்க வந்து அந்த பேஷ்வான்னு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, ஸோ அப்போ நாங்கள் வந்து சிவாஜியோட வாரிசு அடுத்து வந்து நாங்கள் நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுறதுக்காக அவரை வந்து நியமிச்சிருப்பாரு. பேரளவில் வந்து அவங்கள வந்து சத்தாரா அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து சிவாஜியோட வாரிசை வந்து திருப்பியும் வந்து நியமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு கிளியரா இருக்கும். ஸோ ஒரு தேர்ட் மராத்தா வாரை மட்டும் ஒரு ரீகால் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். இப்போ பாருங்க, ஸோ நம்ம 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போரை வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக 2 மினிஸ்டர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பேஷ்வாவோட மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா திரிபாக்ஷி, அதே மாதிரி கைக்வாடோட மினிஸ்டர் வந்து கங்காதர் சாஸ்திரி அப்படின்னு பார்க்குறோம். சில யாருக்கு வந்து ஆங்கிலேயர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காதர் சாஸ்திரி. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு போர் நடக்குது. ஸோ இந்த போர்ல வந்து யார் வந்து திரிபாக்ஷி வந்து கங்காதர் சாஸ்திரியை வந்து கொலை செய்யறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதனால வந்து ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, திரிபாக்ஷி அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடுறாங்க. ஸோ பேஷ்வா என்ன பண்றாங்க, நம்பால் வந்து தப்பி போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ ஹெல்ப் பண்ணி தப்பி போறதுக்கு ஹெல்ப் பண்றாரு யாரு, திரிபாக்ஷி தப்பி போறதுக்கு. ஸோ ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, நாங்க அரெஸ்ட் பண்ணவங்கள நீங்க தப்பி போறதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கோவத்துல என்ன பண்றாங்க, பேஷ்வாக்கள் மேல வந்து உங்களுக்கு போர் புரியுறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்ப 2 சைடு இருக்காங்க. ஸோ வந்து கைக்வாடோட படைகளும் ஆங்கிலேயரும் ஒரு சைடு இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா பேஷ்வாவும் கூட வந்து சிந்தியா, ஹோல்கர் மற்றும் போஸ்லே எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. ஸோ ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு அவங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கணும், அவ்வளவு அட்டாக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மராதாஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில பேஷ்வா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் குடியேற்றம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில என்ன பண்றாங்க, அட்டாக் கொடுக்குறாங்க. எந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா பூனா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து அட்டாக் கொடுக்குறாங்க. அப்பா சாஹிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாக்பூர்ல வந்து அட்டாக் கொடுக்குறாருன்னு பார்த்தோம். ஸோ வேற யார் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மூதோஜி போன்ஸ்லே, இல்லைன்னா மூதோஜி போன்ஸ்லே ஆட்களுக்கு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹோல்கர், ஓகேங்களா, இந்தூரை சார்ந்த ஹோல்கர், ஓகேங்களா, அவரோட பேர் பாத்தீங்கன்னா மல்ஹர் ராவ் 3ஆம் ஹோல்கர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவருமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்கன்னு பார்க்குறோம். சிந்தியா மட்டும் என்ன பண்றாங்க, நியூட்ரலா இருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ ஒருத்தரும் வந்து இந்த போர்ட்ல வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி தோக்கடிக்கிறாங்க நம்ம எப்படி பார்த்துருந்தோம். ஸோ பேட்டில் ஆஃப் காதி மற்றும் கரோக்கன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வாவை வந்து தோக்கடிச்சிடுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இதை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் என்ன ட்ரீட்டி போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் பூனா ஒப்பந்தம் வந்து நம்மளுக்கு போடுறாங்கன்னு பார்த்தோம். சரியா. இதுல வந்து பூனா உடன்படிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்க வந்து பேஷ்வா அப்படின்ற ஒரு பதவி வந்து ஃபுல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து மராத்தியோட பிளேஸ் ஒரு இம்பார்ட்டன்டான பகுதியான கொங்கன் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து அவங்க வந்து கைப்பற்றணும்னு நினைச்சிருப்பாங்க. இதுல இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த பூனா உடன்படிக்கை நடந்திருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ்லே வந்து எந்த பேட்டில் உங்களுக்கு டிஃபீட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு
சீத்தல்பாடி அப்படின்ற ஒரு பேட்டில், ஓகே, பேட்டில் ஆஃப் சீத்தல்பாடி அப்படின்றதுல தான் வந்து போன்ஸ்லே வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மஹித்பூர் அப்படின்ற ஒரு பேட்டில் வந்து உங்களுக்கு யாரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னா ஹோல்கரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு என்னென்ன பேட்டில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ரீட்டி தான் உங்களுக்கு மண்டசௌர் வந்து ட்ரீட்டி வந்து நடந்து தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். கிளியரா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஸோ லாஸ்ட் பேஷ்வாவா யார் பார்த்துருந்தோம்னா இரண்டாம் பாஜிராவ் பார்த்துருந்தோம். அவர் கொடுத்துக்கிற பென்ஷன் தான் 8 lakh rupeesனு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தோட கூட்டமைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். பேஷ்வா அப்படின்ற ஒரு ராஜ்யம் அந்த விஷயங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆங்கிலேயருக்கு அப்புறம் பேஷ்வன் அப்படின்ற விஷயங்கள் வர முடியாத அளவுக்கு செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜியோட வாரிசுனா பிரதாப் சிங்கை வந்து உங்களுக்கு சதாராவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். கிளியரா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். இதுல இருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் என்ன நீங்க வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு புரியும். இயர்ஸ் ரொம்ப முக்கியம், இயர்ஸ் முக்கியம், எந்த ட்ரீட்டி அந்த ட்ரீட்டியோட இயர்ஸ் முக்கியம், என்ன போர் வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர் நடந்திருக்கு அது வந்து ரொம்ப முக்கியம், ட்ரீட்டியோட இயர் முக்கியம், அந்த ட்ரீட்டில இம்பார்ட்டண்டா என்ன சொல்லியிருக்காங்க, யார் வெற்றி பெறாங்க, ஒரு போர்லயும் எது இம்பார்ட்டண்டா வச்சு நம்மளுக்கு நடந்திருக்கு, இதெல்லாம் நீங்க படிச்சுட்டா ரொம்பவே ஈஸியா வந்து இந்த டாபிக் கவர் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நம்மளுக்கு ஐஎன்எம் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.